மட்டக்களப்பு நகரில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நீதி கோரிய கவனஈர்ப்பு போராட்டம். முதல் முறையாக இலவச காணி பத்திரம் தமிழ் மொழியில் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியில். மக்கள் மத்தியில் அமைந்துள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். சி.வி.கே. சிவஞானம். வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் 18ஆம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள பூரண கத்தாளுக்கு அழைப்பு விடுப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், தமிழரசுக் கட்சி நாங்கள் முல்லைத்தீவு மரணம் அந்த கொலை சம்பந்தமான அல்லது 5 பேரை இராணுவம் அழைத்து தாக்கியது, அதில் ஒருவர் மரணம் அடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி நாங்கள் அதுதான் ஒரு முக்கியமன்று இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே இராணுவம் அவர்களுடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறதன் காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் இராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி, இது ஒரு ஆங்கிலத்தில் பாயிண்டர் என்று சொல்வார்கள், சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஆக குறைந்து இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு ஹர்த்தாலை ஏற்பாடு செய்ய வேண்டும். பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் ஹர்த்தால் சிலர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். நாளாந்த உழைப்பாளர்கள், பழுதடைகின்ற பொருள் விற்பனர்கள் போன்றவர்களுக்கு பல அசௌகரியங்கள், போக்குவரத்து தொழில் பாதிக்கும் என்பது தெரியும். ஆனால் இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழரசுக் கட்சி இந்த ஒரு கடையடைப்பு அல்லது பணிப்புறக்கணிப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தாலே அழைப்பு விடுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு எங்களுடைய ஒற்றுமையான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. இப்போ இந்த இராணுவம் எல்லா இடமும் இருக்கிற பொழுது இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலே இது சர்வசாதாரணமாக இராணுவம் எல்லா இடமும் செய்கிற ஒரு வேலை. அங்கே இருக்கிற மக்களோடு ஏதோ ஒரு வகையில் அந்யோன்யப்படுத்தி அவர்களே சில இடங்களிலே அவர்களை இந்த மது போதை அல்லது போதை வசதிகளுக்குள்ளே ஆட்படுத்தி தங்களுடைய தகவல் முகவர்களாக சிலரை வைத்து கொள்வதும் அவர்களை இராணுவ முகாம்களுக்கு அழைத்து செய்வதும் ஒரு பாரிய ஊடுருவலாக இந்த இராணுவம் செய்து வந்திருக்கிறது. அது எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த வகையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லது சம்பவமாக பார்த்து இந்த இராணுவம் வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட இராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது. ஆனால் அது இதுவரையில் அது நிகழவில்லை. அதிலும் பார்க்க மேலே மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது மட்டுமல்ல, இதில் மிகப்பெரிய நோக்கம் எதிர்ப்பிலும் பார்க்க இந்த இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது தான் இந்த ஹர்த்தாலினுடைய அடிப்படை நோக்கம். அதே நேரம் இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள், அடாவாடித்தனங்களை வெளிக்கொண்டது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த ஹர்த்தாலுடைய நோக்கம். ஆகபடியால் இது மக்களே ஆதரவு தர வேண்டிய உண்டு. நாங்கள் ஏற்கனவே 15ஆம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது 18ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு இந்த ஹர்த்தாலை தீர்மானித்திருக்கிறோம். அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது. அநேகமாக ஒரு 4 மணியோடு இந்த ஹர்த்தால் நிறைவு பெறும். அவை நாங்கள் கோரக்கூடியது
இன்னும் ஒரு கருத்தால் நாங்கள் இப்போதே அழைக்க மாட்டோம். ஆனால் இந்த கருத்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்லுகிற செய்தி, இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி, மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேண்டுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே அந்த செயல்களை வலியுறுத்துகின்ற முத்தியன்கட்டு சம்பவத்தை ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டிக்காட்டி எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவே இந்த ஹர்த்தால் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவை நாங்கள் கோருவது இந்த பேட்டியின் நோக்கம் மக்களுடைய ஆதரவு வேண்டும். இது ஏதாவது அரசியல் நோக்கத்துக்கு அடிப்படை காரணங்கள் அதில் மேலாக எங்களுடைய குரல், எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற வலியுறுத்துவதற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவை நோக்கி வேண்டித்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்திருக்கிறேன். மற்றபடி வேறு ஒரு பெரிய அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தமிழரசு கட்சிக்கு இதில் இல்லை. மட்டக்களப்பு நகரில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நீதி கோரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைக்குழி விவகாரம், முல்லைத்தீவு சம்பவங்களுக்கு நீதி கோரி தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விரோத செயற்பாடுகளுக்கு நீதி கோரியும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவிடத்துக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் ஆகியோரும், மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ், தவிசாளர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் மாநகர சபை முதல்வர் சரவணபவன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார் உட்பட பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். இதன்போது சர்வதேச விசாரணை வேண்டும், இராணுவமே வெளியேறு, சதுரகுண்டான் படுகொலைக்கு நீதி வேண்டும், சர்வதேசமே எங்களுக்கும் நீதியை பெற்றுட்டா, தமிழர் தாயகம் தமிழர்களுடையது, செம்மணி படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், முல்லைத்தீவு இளைஞன் படுகொலைக்கு நீதி வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் இதன்போது எழுப்பப்பட்டது. வாரம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும், இராணுவ முகாமுக்குள் அழைக்கப்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும், அதிலே ஒரு சிலர் தப்பி வந்ததாகவும் எங்களுக்கு செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களுக்கு பின்பு அந்த இராணுவத்தினால் தாக்கப்பட்ட இளைஞர்களுக்குள்ளே ஒரு இளைஞர் ஒருவர் அவர் ஒரு சடலமாக முத்தேங்கட்டு குளத்திலே இருந்து சடலமாக மீட்கெடுக்கப்பட்டார். அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வகையிலே இராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னத்துக்காக என்று சொன்னால், இதிலே கொல்லப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் இராணுவத்தினால் தாக்கப்பட்டது. இராணுவம் தாக்கப்பட வேண்டிய காரணம் வந்தது அந்த பிரதேசத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவிலே பொதுமக்கள் 11 பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவிலே அந்த பிரதேசத்திலே இராணுவங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையில் முன்வைக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள், பொதுமக்களுடைய பாவனைக்கு தேவையான காணிகள், பொது சந்தைகள், பாடசாலைகள், இப்படி பொதுமக்களுக்கு தேவையான காணிகள், பல காணிகள் இன்றும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதாக வாக்குறுதி தந்தாலும் சரி, இராணுவ முகாம்களை அகற்றுவதாக சொன்னாலும் சரி, அதை எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய
இராணுவம் அதிகரிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு இன்று ஒரு தமிழ் இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். இராணுவத்துக்கு எந்த வகையிலையும் எவரையும் அடிக்கிறதுக்கோ சித்திரவதை செய்கிறதுக்கோ இல்லை என்று சொன்னால் விசாரணை செய்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை. பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை விசாரணை செய்வதாக இருந்தாலும் சரி, அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, அது போலீஸார் தான் செய்யலாம். அந்த வகையிலே தான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விசேடமான சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்றார். அவருடைய வருகையை முன்னிட்டு தான் இன்று காலையிலே 9:30 மணிக்கு அவருடனான மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் இருக்கின்றது. அதுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அரசுக்கு நாங்கள் சொல்கிற செய்தி, சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்கிற செய்தி என்னவென்று சொன்னால், உடனடியாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு இராணுவத்திலே சிப்பாய்கள் ஒரு சிலர் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது. கபில்ராஜ் என்று அழைக்கப்படுற அந்த இளைஞர் 32 வயதை சேர்ந்தவர். அவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையான ஒருவர். அந்த பிள்ளைகளுக்கு அந்த தந்தையை மீண்டும் தர முடியாது. அந்த கணவரை இழந்த மனைவிக்கு இன்னும் மீண்டும் அந்த கணவரை வழங்க முடியாது. அந்த வகையிலே தான் இதை கண்டித்து இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் மீது இராணுவம் கை வைக்க முதல் பயப்பட வேணும், யோசிக்க வேணும். 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இன்று உலகத்திலே தொழில்நுட்பம் இந்தளவு வளர்ந்திருக்கு, சமூக வலைத்தளங்களிலே செய்தி வேகமாக பெறவும் என்று தெரிந்தும் பயமில்லாமல் ஒரு சில இளைஞர்களை அதிலே வைத்து தாக்குதல் மேற்கொண்டு கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் எவ்வளோ தூரம் அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் செய்திருப்பார் என்றது மக்கள் உணர வேண்டும், சர்வதேசம் பார்க்க வேண்டும். இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு தமிழரின் மீது கை வைக்க முதல் இவர்கள் அதுக்கான எதிரொலிகள் எவ்வாறு வரும் என்றதை அறிய வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் பூர்ணமான ஹர்த்தால் ஒன்றை அறிவித்திருந்தோம். உண்மையிலே மடுமாதாவினுடைய அந்த உற்சவங்களை முன்னிட்டு மன்னர் ஆயர் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க 15ஆம் தேதிக்காக அறிவிக்கப்பட்ட ஹர்த்தால் அந்த நடைமுறையை நாங்கள் திங்கட்கிழமை 18ஆம் தேதிக்கு மாற்ற சொல்லி எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோரிக்கை வழங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி என்று நாங்கள் அறிவித்த ஹர்த்தாலை திங்கட்கிழமை 18ஆம் தேதி அந்த ஹர்த்தாலை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம். இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவது இந்த எங்களுடைய கண்டனத்தினுடைய ஒரு தொடராகவே அமையும். இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பினூடாக இல்லாட்டி ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதனூடாக NPP அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழர்கள் தான், தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் மக்கள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய வன்முறை நிறுத்த வேண்டும், காணி அபகரிப்பை நிறுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு பூராவும் பல பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக மன்னாரிலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். செம்மணியிலே மனித புதக்குழி சம்பந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு பூராவும் மட்டக்களப்பிலே மயிலத்தமடு மேச்சத்தரை, மயிலத்தமடு மாதுனை மேச்சத்தரை வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படவில்லை. இவ்வாறு பல பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அரசாங்கம் தீர்த்து வைக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களிலே வடக்கு கிழக்கு இருக்கும் 8 மாவட்டங்களிலும் நிர்வாகம் முடக்கப்படும் என்ற அந்த செய்தியை, அந்த அபாய செய்தியை, அந்த எச்சரிக்கையை நாங்கள் இன்று 18ஆம் தேதி 8ஆம் மாதம் நடைமுறைப்படுத்த இருக்கும் ஹர்த்தாலின் ஊடாக அரசாங்கத்துக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும். ஐநா மனித உரிமை பேரவை வரும் பொழுது வடக்கு கிழக்கிலே தனித்துவமான மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற செய்தியை ஏனைய நாடு பூராவும் இயங்கு நிலையில் இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு மட்டும் முடங்கி போயிருக்கிறதினூடாக நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற செய்தியையும் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றேன். நன்றி. கிமிகம எனும் திட்டத்தில் பலமான நாடு அழகிய வாழ்வு எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பலகில் இன்றைய தினம் இலவச காணிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு பளை மத்திய கல்லூரியில் காலை 9 மணியளவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர்களாக கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த மற்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுனில் ரணசிங்க, கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி அரசாங்க அதிபர்கள், வடக்கு மாகாண ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த இலவச காணி பத்திரம் வழங்கும் நிகழ்வில் பலகாலமாக காணிக்கான பத்திரங்கள் இல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கும் காணி உரிமையாளர்களுக்கு 332 மக்களுக்கு காணி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டது.